சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் உள்ள நீர்நிலைகளுக்கு வரும் அரிய வகை பறவை இனங்களின் வேட்டையாடப்படுவது அதிகரித்துள்ளது. பல்லுயிர் பெருக்கத்தின் அடையாளமாக திகழும் பறவைகள் வேட்டையால் அழிக்கப்படுவது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு இப்போது பார்க்கலாம். சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் உள்ள நீர்நிலைகள் ஏராளமான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பறவைகளுக்கு புகலிடமாக உள்ளது. இங்கு கூழை கடாவாத்து, பூநாரை, செங்கால் நாரை, புள்ளிவாத்து, ஊசிவால் வாத்து மற்றும் நாமக்கோழி என நூற்றுக்கணக்கான பறவைகள் பருவ காலத்திற்கு ஏற்றாற்போல வலசி வருகின்றன. சில பறவைகள் இங்கேயே கூடுகட்டி வாழ்ந்து வருகின்றன. அழிவின் விளிம்பில் உள்ள பறவைகள் பட்டியலிடப்பட்டு அவை வேட்டையாடப்படுவதை தடுக்க செய்துள்ளது அரசு. பாதுகாக்கப்படாத நீர்நிலை பகுதிகளில் உள்ள பறவைகள் வேட்டையாடப்படுவதால் அரிய வகை பறவைகள் அழியும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. பேர்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் ஹண்ட் பண்ணுறாங்க சார். இது துப்பாக்கியெல்லாம் வச்சு ஹண்ட் பண்ணுறாங்க. ஒரு தடவை அடித்தாலே ஒரு 100-150 பறவைகள் சுட்டுறாங்க. பறக்கிற பறவைகளை கூட சுட்டுறாங்க. இதனால என்னன்னா முக்கியமாக இந்த ஏரியாவில் இருக்க முக்கியமான பறவைகள் வரத்தே கம்மியாயிருது. ஒரு தடவை ஒருத்தங்க ஹண்ட் பண்ணிட்டு போனால் 2-3 மாதத்துக்கு பறவைகள் இந்த பக்கமே வரதில்லை. சென்னை அம்பத்தூர் அருகே உள்ள அயப்பாக்கம் ஏரியில் நாமக்கோழி உள்ளிட்ட அரிய பறவைகளை வேட்டையாடியதற்காக நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பறவைகளை வேட்டையாடும் இவர்கள் அருகே உள்ள அம்பத்தூர் மற்றும் ஆவடி சந்தைகளில் அதனை விற்று வந்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. பல வகையான பறவைகளுக்கு புகலிடமாக உள்ள இந்த ஏரியை காப்பு நிலமாக அறிவித்து பராமரிக்க வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. இடம் கண்டிப்பாக நம்ம ஒரு கன்சர்வேட்டிவ் பிளேஸ் அறிவிச்சு இதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். ப்ரொடெக்ட் பண்ணாதான் இந்த ஏரியாவில் இருக்க பறவைகள், இங்கே இருக்கக்கூடிய இந்த இயற்கை வளங்களை நம்ம பாதுகாக்க முடியும். வேட்டையாடுவதை வழக்கமாக கொண்டுள்ள நரிக்குறவை இன மக்களிடம் பறவைகள் குறித்த முக்கியத்துவத்தையும் அழிந்து வரும் பறவைகள் பற்றிய விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினால்தான் பறவைகள் வேட்டையாடப்படுவதை தடுக்க முடியும் என்கின்றனர் பறவையியல் வல்லுநர்கள். பறவைகள் அதிகம் கூடும் இடம் என்பது பல்லுயிர் பெருக்கத்தின் அடையாளமாக திகழ்கிறது. அப்படிப்பட்ட இந்த இடத்தில் பறவைகள் வேட்டையாடப்படும் நிகழ்வுகள் என்பது அரசாங்கங்கள் அழிந்து வரும் பறவை இனங்களை காப்பதற்காக எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு முற்றிலும் எதிரான செயலாகும். எனவே சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் உள்ள நீர்நிலைகளில் பறவைகள் வேட்டையாடப்படுவதை அரசாங்கம் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் ஆனந்த்.